ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். உலக விண்புள்ளி தினம் இன்று கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள டாக்டர் செங்கதிர் அவர்களுடன் நம்ம நேரடியாக பேச போகிறோம். அவரை முதல்ல அன்போடு வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் ரெயின்போ எஃப்எம்க்கு என்னோட முதன்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? எஸ் ப்ளீஸ். ஓகே டாக்டர், இப்போது முதல் கேள்வியே முக்கியமான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வெண்புள்ளி நோய் அப்படின்னா என்ன, அது சருமத்தை எப்படி பாதிக்குது, அப்புறம் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல முடியுமா? இந்த வெண்புள்ளி நோயின்றதுங்க, இது இங்கிலீஷில் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். பேசிக்காக இது என்ன ஆகுதுனாங்க, இப்போ நார்மலாக நம்ம ஸ்கின்னில் ஒரு கலர் இருக்குன்னா அது பிக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே டாக்டர். அந்த பிக்மெண்ட்ஸ் நம்ம சில செல்ஸ்லேருந்து உருவாகும், மெலனோசைட்ஸ்ன்ற செல்ஸ்லேருந்து உருவாகும். ஓகே டாக்டர். அந்த செல்ஸ் ஒன்று டேமேஜ் ஆனாவோ இல்லை அதோட ஃபங்க்ஷன் சரியாக இல்லைனாலும் நமக்கு ஸ்கின்ல இந்த விட்டிலிகோன்ற வெண்புள்ளி நோய் வருது. ஓகே டாக்டர். அடுத்து, வெண்புள்ளி நோய் எந்த அளவுக்கு ரொம்ப பொதுவானது, இது எந்த வயதினரை தாக்கக்கூடியதாக இருக்கும் டாக்டர்? வெண்புள்ளி நோய் ஜென்ரலாக ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷனை தாக்குன்ற மாதிரி நம்ம வேர்ல்டு வைடில் சொல்கிறோங்க. அதாவது உலக ஃபுல்லாக பண்ண ஸ்டடீஸில் 1% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் விட்டிலிகோவில் சஃபர் பண்ணுறாங்க. எந்த வயது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த அடல்ட் ஏஜ் குரூப், ஒரு 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப காமனாக விட்டிலிகோ காணப்படுதுங்க. ஓகே டாக்டர். அடுத்து, இந்த வெண்புள்ளி நோய் பற்றி தவறான புரிதல்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த புரிதல்கள் எப்படி களையிறது, அதை நம்ம எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? கண்டிப்பாங்க. வெண்புள்ளி நோயை பற்றி தவறான புரிதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக கண்டேஜியஸாக நான் கண்டேஜியஸான்றதுங்க. அதாவது இது ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாதா, அதுதான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு சரியாக இல்லை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசீஸே நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று கண்டேஜியஸ், இன்னொரு நான் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ்னால் ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவாது. எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் புண்ணு வரவங்க அதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கேபிஸ் மாதிரி ஒரு பேராசைட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம கண்டேஜியஸ் சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க தொட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு தொட்டால் அவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே டாக்டர். ஆனால் விட்டிலிகோ பார்த்திங்கன்னா அது நான் கண்டேஜியஸ். இந்த விட்டிலிகோ, சோரியாசிஸ் இதெல்லாம் நான் கண்டேஜியஸ். அவங்கள நம்ம தொட்டுட்டு நம்ம ஸ்கின்னில் டச் பண்ணாலோ, இல்லை ஒரு 60 வயசு பாட்டி விட்டிலிகோவில் இருக்காங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைய டச் பண்ணாலோ தூக்கினாலோ எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இதான் நான் கண்டேஜியஸ் சொல்லுவோம். இது ஏன் இந்த நான் கண்டேஜியஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம பாடி உள்ளேருந்து டெவலப் ஆகிற ஒரு டிசீஸ்ன்றதால இட்ஸ் நாட் கண்டேஜியஸ். ஓகே டாக்டர். இப்போது தொடர்றது மட்டும் இல்லாமல் இப்போது உணவை ஷேர் பண்ணுறோம், துணிமணி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக ஏதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக இல்லைங்க, 100% இல்லை. ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னா இதுதான். இந்த விட்டிலிகோ ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட 100% பரவாது. பரவதுக்கான சான்ஸே இல்லை. இது இப்போ எப்படி நமக்கு சுகர், பிபி, ஹைப்போதைராய்டிசம் இதெல்லாம் நமக்கு எப்படி உருவாகுதோ அதே மாதிரி இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அதே மாதிரி இது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். நம்ம பிளட்டு உள்ளே இருந்து நம்ம மெலனோசைட்ஸ்ன்ற அந்த ஸ்கின்னில் இருக்கிற செல்ஸை டேமேஜ் பண்ணுறதால வர்ற ஒரு டிசீஸ். ஓகே டாக்டர். இப்போது இந்த டவுட் இருக்குது எனக்கு. இந்த வெண்புள்ளி நோய் அப்படின்னு ஒன்று ஏற்படுது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன, இல்லை அதனால் ஏதாவது ஆபத்து ஏதாவது நமக்கு வருமா? இந்த வெண்புள்ளி நோயின்றதுங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஓன் செல் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கும். நம்ம அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி யாருக்காச்சும் ஜீன்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது கெமிக்கல்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். சில கெமிக்கல் லைக் இந்த ஃபீனால் பென்சில்ஸ் எல்லாம், மோனோ ஈத்தர் பென்சில்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த விட்டிலிகோ சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. ஓகே டாக்டர். ஸ்ட்ரெஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் விட்டிலிகோ. ஓகே டாக்டர், நம்ம நேயர்கிட்ட போகலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சஞ்சய். வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் இத்ரிஸ். ஓகேடா. ஓகே. இப்போ ஒரே ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி வெண்புள்ளி நோய்க்கு நம்ம ஹோம் ரெமிடிஸ்ன்னு சொல்றாங்க, அப்புறம் இந்த சித்த வைத்தியம்னு சொல்றாங்க. இதனால ஏதாவது கியூர் பண்ண முடியுமா, இல்லை இது கியூர் பண்ணுறதுக்கு என்ன டாக்டர் வழி? வணக்கங்க. ஸோ இந்த விட்டிலிகோ டிசீஸுங்க இது நிறைய சில மித்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இப்போது இந்த ஹோம் ரெமிடிஸ் சொல்லும் போது நம்ம இந்த மித்ஸும் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்லுவாங்க, சார் இதை சாப்பிட்லாமா, அதை சாப்பிடக்கூடாதா, ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படிலாம் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு, நம்ம அலோபதிக் ப்ராக்டிஸில் ஒயிட்டாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபுட்டுக்கும் விட்டிலிகோக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லைங்க. ரெண்டாவது
இது கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சித்தா பற்றி எக்ஸாக்டாக நம்மளால் கிளியராக சொல்ல முடியாதுங்க. பட் அலோபதிக் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிசீஸ் ஒரு 5 லீஷன்ஸ் 6 லீஷன்ஸ் வரும்போதே எவ்வளோ ஏர்லியாக நம்ம அதுக்கான ஒரு சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட், அதாவது சாப்பிட்ற மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த விட்டிலிகோ டிசீஸ் ரொம்ப பரவுனதுக்கு அப்புறமும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் கடினமானதுங்க. அதாவது அதுக்கான சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு 5 லீஷன்ஸ் ஒரு 10 லீஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு நல்ல ஈஸி சான்சஸ் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் டேப்லெட்ஸ் போகாமல் ஏர்லியாக ஸ்டேஜில் பேசிக் சில மெடிசின்ஸ்லேயே நம்ம நல்லா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஓகே, உங்கள் சந்தேகம் நிறைவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் ரெயின்போ. மதிய வணக்கம் சார். மதிய வணக்கம். ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்னு பேசுகிறேன். ஓகே, வணக்கம் மிஸ்டர் வெங்கட், சொல்லுங்கள். உங்கள் டவுட்டை சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இதுக்கும் ஆல்பனிசம் அண்ட் இது வெண்குஷ்டம் சொல்கிறாங்க, இதுக்கு அதுக்கு ஒற்றுமை என்ன? ரெண்டு ஒன்றா வேறையா? நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸா? லைஃப் லாங் இதுக்கு வந்து மெடிசன் எடுத்துக்கணும்? நீங்கள் இது பதில் சொல்லுங்க, நான் ரெடி இருக்கேன். நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ இந்த விட்ரிகோ ஆல்பினிசம் ரெண்டும் வேறு கண்டிஷனுங்க. ஆல்பினிசம்ன்றது இன்னொரு ஜெனட்டிக் கண்டிஷனுங்க. அதில் வந்து வேறு சில ரீசன்ஸால் ஸ்கின் வெள்ளை ஆகிறது, அது ஒரு கொஸ்டின். செகண்டுங்க, இந்த விட்லிகோ வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது ஒரு இடம் இருந்து இன்னொருத்தவங்களுக்கு 100% பரவாது. அது ஏன்ற ரீசனை நீங்கள் அது ஏன் நடக்குது, ஏன் உருவாகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். பேசிக்காங்க இப்போ நம்ம ஸ்கின் கருப்பாக இருக்குது, நார்மலில் ஒரு கலரில் இருக்குன்னா அந்த கலர் ஏன் வரும் பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஸ் ஸ்கின் கீழே நிறையா செல்ஸ் இருக்குங்க. அந்த செல்ஸ்லேருந்து ஒரு செல் தான் மெலனோசைட் சொல்லுவோம். அதுலேருந்து கருப்பாக சில துளிகள் மேலே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு கருமை நிறத்தை கொடுக்குது. அந்த செல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, இல்லை அது டேமேஜ் ஆகுது. எதனால் டேமேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியை வந்து இது வேறு ஒரு செல், இது வந்து அதுதான் ஆட்டோ இம்யூன் சொல்லுவோம், இது வேறு ஒரு செல்னு டேமேஜ் பண்ண பார்க்கும்போது அந்த செல் முற்றிலும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த பிக்மெண்ட் மேலே வராது. ஸோ அது ஒயிட் ஆகிடுங்க. ரெண்டாவது, இந்த டிசீஸ் அப்படி பார்த்திங்கன்னா இது மற்ற டிசீஸஸ் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை, லைக் ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது, அவ்வளோதாங்க. இதை தாண்டி இந்த டிசீஸால் வேறு பெரிய ப்ராப்ளம்ஸ் வருமோ, லிவர் அஃபெக்ட் பண்ணுமோ, கிட்னி அஃபெக்ட் பண்ணுமோ அப்படி பார்த்திங்கன்னா நத்திங், லிட்ரலி நத்திங். இப்போ மற்ற டிசீஸஸ் ஆச்சும் ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்தால் அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த விட்லிகோவில் அதுவும் இருக்காது. இந்த விட்லிகோ ஏன் நம்ம இன்றைக்கி ஒரு வேர்ல்டு விட்லிகோ டே அப்படி சொல்லி நம்ம இதுக்காக ஒரு நாள் கடைப்பிடிக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, மக்களோட புரிதல் இந்த விட்லிகோ பற்றி கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு விட்லிகோ இருக்குன்னா, நான் சமுதாயத்தில் வெளியில் போகும்போது, ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஃபியர், அந்த ஸ்டிக்மா தான் வந்து நமக்கு விட்லிகோவில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். விட்லிகோ டிசீஸாக அது ப்ராப்ளமே இல்லை நமக்கு. அது விட்லிகோ கூட சில டிசீசஸ் வரும், அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஓகே டாக்டர், சிறப்பாக பதில் சொன்னீங்க. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போது அடுத்து என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. இப்போது வந்துட்டு இந்த விட்டிலிகோ அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா அதுக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன? இந்த மாதிரி அறிகுறி இருந்தால், இந்த மாதிரி வெள்ளைலாம் பாயிண்ட்ஸ்லாம் வந்தால் விட்டிலிகோவாக இருக்கும் அப்படின்னு அறிகுறிகள் என்ன? அதை டாக்டர்ஸ் கிட்டே எப்படி கேட்குறாங்க? கண்டிப்பாங்க. இப்போது நம்ம இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா ஓல்டு பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. வெள்ளையாக ஒரு சின்ன புள்ளிகள் மாதிரி உடம்புல இருக்கும். அது சரி இது விட்டிலிகோவா என்ன கேட்பாங்க. அது வந்து இடியோபத்திக் கட்டேட் ஹைப்போமெலனோசிஸ் சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரொம்ப காமன். விட்லிகோ விட அது ரொம்ப காமன். அது வந்து வெள்ளை ஒரு புள்ளி இருக்கும், அந்த பேர்லேயே இருக்குங்க. இடியோபத்திக்னா தானாக வர்றது, கட்டேட்னா மழைத்துளி மாதிரி, ஹைப்போமெலனோசிஸ்னால் வெள்ளைகள். ஸோ அது பார்த்திங்கன்னா கையில் கால்கள்லாம் ஒரு 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் மேலே நம்ம எல்லார் பாடியிலையும் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு சின்ன ஒரு மழைத்துளி சைஸில் இருக்கும். அது நார்மல், அப்சல்யூட்லி நார்மல். விட்லிகோ எப்போ நம்ம கன்சிடர் பண்ணோன்னா ஒரு 20 இயர்ஸ், ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் பாப்புலேஷனில் இருக்கிறவங்க சடனாக ஒரு ஒயிட் பேச்சஸ் வருது, அந்த ஒயிட் பேச்சஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி விட்லிகோவை நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப சின்ன யங் ஏஜ் குரூப்பாக இருக்குன்னா அந்த விட்லிகோ கூட வந்து விட்லிகோ மாதிரியே இருக்கிற வேறு சில கண்டிஷன்ஸ், பேசிக்காக நார்மல் வெள்ளை தேம்பல் சொல்லுவோம், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அதுவாக இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆல்பான்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ஒரு வெள்ளை தேம்பல் மாதிரி ஸ்கின் ட்ரைனஸால் வரக்கூடிய சில ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் ரொம்ப காமனாக வரும். இந்த விட்லிகோவே வந்து நிறைய விதமாக பிரிப்பாங்க. செக்மெண்டல் விட்லிகோனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் விட்லிகோ இருக்கும். மியூக்கோசல் விட்லிகோ சொல்லுவாங்க, அது உதட்லேயும் யூரின் போகிற இடத்துல மட்டும் அந்த விட்லிகோ இருக்கும். சிலருக்கு ஃபுல் பாடி இருக்கும். சிலருக்கு ஆக்ரல் விட்லிகோ சொல்லுவோம், வெறும் விரல் நுனிகளில் மட்டும் விட்லிகோ இருக்கும். இந்த மாதிரி விட்லிகோ பல விதமாக பிரிக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்ட்டும் மாறுங்க.
ஓகே டாக்டர். இப்போ இந்த விட்டிலிகோன்னு வரும்பொழுது தலை பகுதிகளையுமே இந்த விட்டிலிகோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இருக்குங்க. விட்லிகோ எங்கேனாலும் வரலாங்க. எங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் விட்லிகோ வர சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம அடுத்து ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்திருக்காரு, நேயர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன் ஐயா. 2 காலம் சொரிஞ்சு புண்ணாகி போய் ஆஸ்பத்திரியில் போய் அவங்க மருந்து போட்டு கட்டாங்க. அதுக்கப்புறம் அவுத்து பார்த்தா வெண்குஷ்டம் மாதிரி ஆகி போச்சு. என்னடா குஷ்டரோகமே ஆகி போச்சுன்ட்டு நான் சரி பரவாயில்ல விட்டு அப்புறம் நான் 2 காலம் தெரிஞ்ச மாதிரி நுங்கி கட்டிட்டு போனாக்கா எல்லாரும் ஒரு வித்தியாசமா பார்த்து ஓரமா ஒதுங்கி நிற்பாங்க. ஓ அப்பதான் தெரியும், ஓ இதை பார்த்து தான் ஒதுங்கி நிற்கிறாங்க பொழுது. அவங்க பார்வைக்கு வந்து ஏதோ குஷ்டரோகி மாதிரி பொழுது நினச்சின்னு சரி நினச்சி போட்டு விட்டேன். அதை பத்தி நான் கவலைப்படல. எனக்கு 68 வயசு ஆகுதுயா. இது மறையத்துக்கு என்ன மருந்துக்குதாயா? நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டுங்க இவங்களுக்கு அந்த வெண்குஷ்டம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அதுவும் குஷ்டத்தையும் நம்ம பிரிக்கணும். குஷ்டம் வேறு வெண்குஷ்டம் வேறு. அந்த காலரே கேட்டிருந்தாங்க, நான் அதை சொல்லலை. அது இந்த வெண்புள்ளின்றது இது கரெக்டான டேர்மாக இருக்கும். வெண்குஷ்டம் அந்த வார்த்தை எப்படி டெவலப் ஆச்சுன்னா, இப்போ ஒரு 2500 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2500-3000 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்ஸ்லாம் இருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்க நம்மளால் விட்டிலிகோ எது குஷ்ட நோய் எதுன்னு நம்மளால் பிரிக்க முடியல. அதாவது வெண்புள்ளி எது குஷ்டம் எதுன்ட்டு நம்மளால் பிரிக்க முடியல. அப்போ எல்லாமே அந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே லெப்ரசிக்கு உள்ளான ஒரு டிசீஸ், லெப்ரசி மாதிரி தொழுநோய் மாதிரியான ஒரு டிசீஸ் என்ற ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்றதுனால தவறான புரிதல் இருந்துச்சு. அது இப்போ இல்லைங்க, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ஸ்டிக்மா அப்படியே கண்டினியூஸாக இன்னுமே இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. அதுதான் வெண்குஷ்டம் வேறு. வெண்குஷ்டம்ன்றது நம்ம வெண்புள்ளியை வெண்குஷ்டம் சொல்லுவோம். குஷ்டம்ன்றது வேறு, அது லெப்ரசி தொழுநோய். அது பரவுறது, டச் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆகுது, அது வேறு. அது கூட இன்னைக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுங்க, அது வேறு டிசீஸ். ஆமாம் டாக்டர். ஸோ இது வெண்புள்ளின்றது கரெக்டான ஒரு டைம்ங்க. 2வது இப்போ இவர் சொன்ன மாதிரி மக்கள் என்ன நினைப்பாங்களோ அந்த ஸ்டிக்மா தாங்க, அதுதான் உடைக்கணும். இப்போ இந்த விட்லிகோ இப்போ இவருக்கு காலில் இருக்கு இல்லைங்க, 100% எல்லாருக்கும் கரெக்டான என்னென்னா அது ஒருத்தவங்க கிட்டேருந்து ஒருத்தவங்களுக்கு பரவாது. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் புரிஞ்சுக்கணும். இப்போ இவர் சொன்னாங்க இவங்க ஒரு நாளைக்கு டெய்லி எங்கெங்கே போவாங்க, இப்போ அவங்களோட ஒர்க் பிளேஸில் போவாங்க. இப்போ நம்ம இப்போ ரேடியோ இதில் இருக்கோம்னா இந்த ரேடியோ ஸ்டேஷன் வரும், ஒரு 10 people மீட் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 10 people மீட் பண்ணுவோம். அந்த 10 peopleக்கு நம்ம அந்த புரிதலை கொடுத்துட்டோன்னா அவரோட டெய்லி லைஃப் பீயிங் நல்லாயிருக்கும். 10 வந்து 100 ஆகிடும், 100 1000 ஆகிடும். கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கும். 2வதுங்க, இப்போ நம்ம டெய்லி ஒருத்தவங்க கிட்ட இருக்க, இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற 10 people தான் என்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலாக இருக்க போகிறாங்க. ஆமாம் டாக்டர். அவங்க நம்ம ஒரு செக்ரிகேட் பண்ணாமல் இது ஒரு டிசீஸும் இல்லை, நம்ம கூட நார்மலாக பழகுறாங்க. இல்லை ஸ்கூல் சில்ட்ரன் டீச்சர்ஸ் வந்து அதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த டிசீஸ் பற்றி ஒரு பயமே தேவையில்லை. ஏன்னா இது ஜஸ்ட் ஸ்கின்ல பிக்மெண்ட்ஸ் இல்லாதது, அவ்வளோதான். அதை தவிர வேறு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. 2வது அவர் டான்சர் மைக்கேல் ஜாக்சன் கூட விட்டிலிகோவால் பாதிக்கப்பட்டவர் தான். ஆனால் அந்த விட்டிலிகோ பாதிப்பையே வந்து அழகாக மாற்றி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சாருன்றது ஒரு தனி வரலாறே இருக்குல்ல. கண்டிப்பாங்க. இன்னைக்கு டேவை ஏன் விட்டிலிகோ டே சொல்கிறோன்னா அதுதான் ரீசன். மறைந்த நடன டான்சர் மிஸ்டர் மைக்கேல் ஜாக்சன் அவங்களோட ஆனிவர்சரி இன்னைக்கு ஆக்சுவலிங்க. 2019 25th ஜூனில் அவங்க தான் நாங்கள். அதனால நம்ம இன்னைக்கு வேர்ல்டு விட்டிலிகோ டேன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். என்ன ஒரு பெரிய கோயின்சிடன்ஸாக இருக்குல்ல டாக்டர்? இல்லைங்க, அது அவங்கள நம்ம கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த டேவை சூஸ் பண்ணியிருக்காங்க. இறந்தும் வாழாத ஒரு இமயம்னே சொல்லலாம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஏற்பட்ட பாதிப்பு இன்றைக்கி மக்கள் எத்தனையோ பேருக்கு வந்து இந்த விட்டிலிகோவால் வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அன்பு கொடுத்து அவங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த நாளோட சிறப்பாக இருக்குல்ல டாக்டர்? கண்டிப்பாங்க. ஓகே டாக்டர். என்னதுங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்டாங்க. இந்த விட்டிலிகோ பொறுத்த வரைக்குங்க மைல்டு கார்டிகோஸ்டீராய்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு காலில் இருந்துச்சுன்னா ஒரு மைல்டு டு மாட்ரேட்டுங்க, அந்த ரேஞ்சில் நீங்கள் காலில் தடவினாலே அது போதுங்க. ஆனால் அந்த மெடிசன் தடவுறதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகிட்டு தடவுறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஏன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டீராய்ட்ஸ் தடவும் போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இது இல்லாமல் டேக்ரோலிமஸ் இன்னும் சில க்ரீம் வரும், அது ரொம்ப சேஃபான மெடிசின்ஸ். பட் அதெல்லாம் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு டாக்டர் ஒப்பீனியோடு எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ஃப்ராக்சர் ஆகி அடிப்பட்டவங்க இருக்காங்க, பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸ்ட் போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விட்டிலிகோ வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா டாக்டர்? இந்த கொஸ்டின் வேறு மாதிரி அணுகுமுறையாக இருக்குங்க. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு ஒயிட் ஆச்சு ஸ்கின் அப்படின்னா அது லியூகோடர்மா சொல்லுவாங்க. லியூகோடர்மான்றது வந்து விட்டிலிகோ கிடையாது. அது வந்து இப்போ நம்ம எப்படி ஆட்டோஇம்யூனாக சொன்னோம்லங்க, நம்ம செல்ஸே டேமேஜ் பண்ணது சொன்னோம். இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் வர விட்டிலிகோ ஏன் பார்த்தீங்கன்னா அது டைரக்ட் கம்ப்ரெஷன் இருக்கிறதாலையும் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸாலையும் நம்ம ஸ்கின் டைரெக்டாக டேமேஜ் ஆகிடுதுங்க. அந்த மெலனோசைட்ஸ் டைரெக்டாக டேமேஜ் ஆகிடுது, அதனால அது ஒயிட் வருது.
இது டெம்ப்ரரி. இது நல்ல ஏர்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே சரியாக ஸ்கின் வந்துடுங்க. ஸோ இதுதான் லியூகோடெர்மாக்கும் விட்ரிகோக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே டாக்டர், நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது இந்த நார்மல் ஆயுர்வேதிக் அந்த மாதிரி எடுத்தால் வந்து இதுவாகுமான்னு. இப்போ எனக்கு அதுலேருந்து இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த அலோபதியில் தானே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அலோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ நாட்களில் ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் டாக்டர்? இது இப்போ நீங்கள் இந்த முன்னாடி கேட்டிங்க இல்லைங்க, அதுலேருந்தே இது ஒரு கொஷின், அதோட கண்டினியூஷனாக சொல்லலாம். இப்போ இந்த விட்லிகோ பேஷண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலோ இல்லை சின்ன ஒரு அடி ஏற்பட்டாலோ அந்த இடத்துல வந்து டிசீஸ் ஸ்கின் வந்து ஒயிட் ஆகிடுங்க. அதுதான் கீப்னஸ் ஃபினாமினன் சொல்லுவோம். ஓகே டாக்டர். நம்ம அதை வச்சு தான் வந்து இந்த டிசீஸ் ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு அடிப்படுது, அந்த அடிப்படும் போது அந்த ஸ்கின் ஒயிட் ஆகுது அப்படின்னா என் விட்லிகோ எனக்கு இன்னும் சரியாகலை, அந்த விட்லிகோ வந்து ஸ்டேபிள் ஆகலை இன்னும். ஓகே டாக்டர். அப்போ நம்ம அந்த டிசீஸ் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கணுங்க. ஓகே டாக்டர். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த டிசீஸ் ஸ்டேபிள் ஆகிடும். அதாவது நம்மளுக்கு சின்ன அடிப்பட்டாலும் அந்த இடம் ஸ்கின் ஒயிட் ஆகாமல் நார்மலாகவே இருக்கும். அதுதான் வந்து ஸ்டேபிள் டிசீஸ் சொல்லுவோம். அது வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்றது இருக்குங்க. ஓகே டாக்டர். இப்போ வந்துட்டு சப்போஸ் விட்டிலிகோ வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரி டெஸ்ட் வச்சு அதை அப்சர்வ் பண்ணி, அதாவது நம்ம விட்டிலிகோ இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும்? டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து விட்டிலிகோ மோஸ்ட்டாக கிளினிக்கல் டயக்னோசிஸ் தாங்க. நம்ம பார்த்து நம்ம கிளியராக சொல்லிடலாம் இது விட்டிலிகோ இது இல்லைன்ட்டு. சம்டைம்ஸ் ரொம்ப கொஞ்சம் டவுட் இருக்கும், லைக் 20 years ஏஜ் குரூப்பாக இருப்பாங்க, அது அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இல்லை விட்டிலிகோவா அந்த டவுட் இருக்கும்போது உட்ஸ் லேம்ப்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த உட்ஸ் லேம்ப்ன்றது வந்து ஒரு யூவி ரேஸ் வரும் அதில். ஓகே டாக்டர். அதில் நம்ம பார்க்கும்போது இந்த விட்லிகோ கிளியரான டிமார்கேஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் அது வந்து ரொம்ப ரேர் கேசஸில், அந்த நார்மல் கேசஸ் நீங்கள் நார்மலாக பார்த்தாலே நம்மளால் கிளியராக சொல்ல முடியும் இது விட்லிகோ இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த விட்லிகோ இல்லாத டிசீஸில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்குங்க. ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தான் ஸ்கேல்ஸ் இருக்கும். அந்த பிட்ரியாசிஸ் வர்சிகோலர்ன்றது விட்லிகோ மாதிரி இருக்கும். அது சின்ன சின்ன ஸ்கேல்ஸ் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும். இல்லைங்க, அது நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து மைல்டாக ஒரு ஸ்கேல் இருக்கும். ஓகே டாக்டர். ஸ்கேல்னால் செதில் மாதிரி மைல்டாக இருக்கும். விட்லிகோவில் அது இருக்காதுங்க. விட்லிகோவில் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கின்ல பிக்மெண்டேஷனே இருக்காது. அதாவது அந்த கருப்புன்றதே இருக்காது, கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்கும். எப்படி நம்ம ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க, அது விட்லிகோ. ஓகே டாக்டர். அடுத்து வந்துட்டு இப்போது இதில் வந்து இந்த விட்டிலிகோவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு டைப்புக்கும் தனித்தனி சிகிச்சைகளா இல்லை ஒரே சிகிச்சை தான் எல்லா டைப்புக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா டாக்டர்? இல்லைங்க, அது அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. ஓகே டாக்டர். இதில் வந்து சில டைப் ஆஃப் விட்லிகோ இருக்குங்க, லைக் செக்மெண்டல் விட்லிகோ அதெல்லாம் இருக்குங்க. அது மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும். நான் சொன்னேன்ல, இப்போ டிசீஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் அந்த இடம் ஒயிட் ஆகுதா இல்லையான்னு சொன்னேன்லங்க. ஆமாம் டாக்டர். அப்படி ஒயிட் ஆச்சுன்னா அது அன்ஸ்டேபிள் டிசீஸ். ஆனால் இந்த செக்மெண்டல் விட்லிகோன்றது வந்து ஒரே ஒரு செக்மெண்ட் மட்டும் இருக்குங்க. லைக் கால்னால் அந்த கால் பகுதி மட்டும் ஒரு இடம், இடுப்பு பகுதி மட்டும் ஒரு இடம், இது மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்குங்க. இதில் நம்ம இந்த டாபிக்கல் மெடிசின்ஸ், அதாவது தலைவர மெடிசின்ஸ் போட்டுட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம இதில் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நல்லா பெட்டராக ஒர்க் ஆகுங்க. சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னால் இதுக்கு விட்லிகோக்குன்னு சின்ன சின்ன கிராஃப்டிங் ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க. சக்ஷன் கிராஃப்டிங் சொல்லுவோம், சக்ஷன் பிளிஸ்டர் கிராஃப்டிங் சொல்லுவோம், பஞ்ச் கிராஃப்டிங் சொல்லுவோம். தொடையிலேருந்து சின்ன சின்ன பஞ்ச் மாதிரி ஸ்கின் எடுத்து அதை கிராஃப்ட் வைக்கிறது. NCESன்னு சொல்லுவாங்க. அதே அந்த கிராஃப்டை எடுத்துகிட்டு சில மிஷினில் போட்டு சில சொல்யூஷன் மாதிரி வந்துட்டு அதை நம்ம ஸ்கின்ல அட்டாச் பண்ணுறது. ஓகே டாக்டர். இந்த ப்ரொசீஜர்லாம் செக்மெண்டல் விட்லிகோ, ஸ்டேபிள் விட்லிகோவில் ரொம்ப நல்லா எஃபெக்ட் வருங்க. ஸ்கின் எடுத்து அந்த சொல்யூஷனில் விட்டு மறுபடியும் ஸ்கின்லேயே பொறுத்துவாங்க. ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர். அதில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னா, நம்ம பேசிக்காக நம்ம தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு சில ட்ரிப்ஸின்லாம் சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். அந்த சொல்யூஷனில் போட்டு 45 minutes அதை நம்ம இன்குபேட்டரில் வச்சுட்டு சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சென்ட்ரிஃபிகேஷன்னா அந்த ஒரு மிஷின் இருக்கும், அது ஒரு 3500 per second ரொட்டேட் ஆகும். ஓகே டாக்டர். அப்போ அந்த செல்ஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சிடுங்க. ஓகே டாக்டர். அதை நம்ம எங்கே விட்லிகோ இருக்கோ அந்த இடத்த ஸ்கின்னை நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை வச்சுட்டு ஒரு 1 week க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரீசெண்ட் டேஸில் அட்வான்ஸ்டு ப்ரொசீஜர், நல்ல ரெஸ்பான்ஸ் வருங்க. ஓகே டாக்டர், நம்ம நேர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் செங்கல்பட்டு ஐடி பழனி பேசுகிறேன். ஓகே பழனி, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் பழனி. சார் வணக்கம் சார். என் தங்கச்சி செப்பல் போட்டிருந்தாங்க. ஓகேங்க. அது செப்பல் எந்த வடிவத்துக்கு தான் அப்படியே அந்த ரவுண்டு வருதுல்ல சார், அது அப்படியே வெள்ளையாயிடுது சார் அவங்களுக்கு காலில். செப்பல் படுற இடம் ஒயிட் ஆகுதாங்க? இல்லை சார். மறுபடியும் கேளுங்க, நீங்கள் கேட்டது கிளியராக புரியலங்க, மறுபடியும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, செப்பல் போட்டுருக்காங்களே சார் என் தங்கச்சி. ஆமாங்க. அது செப்பல் பெல்ட் இருக்குதுல்ல ரவுண்டா? ஆமாங்க. அந்த பெல்ட் அளவுக்கு அப்படியே வெள்ளையாயிடுது. அது வெண்குரிய இதுக்கு அறிகுறியா இருக்குமா என்னன்னு தெரியல. அது பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்காங்க இல்லை கொஞ்ச நாளில் மறைஞ்சிட்டு மறுபடியும் வருதாங்க அந்த இடத்துல? மறையில சார், அப்படியே இருக்குது சார். அப்படியே இருந்துச்சுன்னா வெண்புள்ளி நம்ம பார்க்கணுங்க, நிறைய சான்ஸ் இருக்குது.
இந்த வெண்புள்ளி வந்து நம்ம ஒரு இடத்துல ஃப்ரிக்ஷன் ஆகுது வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல கண்டினியூஸாக ஃப்ரிக்ஷன் ஆகுது, அந்த மாதிரி இடத்துல வெண்புள்ளி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க. அதுதான் நான் இப்போ சொன்ன அந்த கீப்னர் ஃபினாமினன். உடம்புல எங்க இல்ல, அந்த காலில் செப்பல் போட்டு அந்த வரும் மட்டும் கரெக்டாக அப்படியே வந்துட்டு. அதாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு இடத்துல நம்ம கீரைனா அந்த இடம் மட்டும் ஒயிட் ஆகும் சொன்னேன்லங்க, இதுவுமே அதே மாதிரி தாங்க. ஒரே இடத்துல கண்டினியூஸாக ஃப்ரிக்ஷன் ஆகுது, ப்ரெஷர் கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாடியில் விட்லிகோ வர டெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த இடம் விட்லிகோவாக மாறுங்க. இது கொஞ்ச நாள் மறைஞ்சிடுமா சார்? இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஏர்லியாகவே எடுத்தீங்கன்னா மறைஞ்சிடுங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தா சார். ஓகே மறைஞ்சிடுங்க. ஒன்று தான் இருக்குது, 5 லெஷன்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக மறைஞ்சிடுங்க. க்ரீம்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா வெயிலில் காமிச்சிங்கன்னா நல்லா மறைஞ்சிடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. அடுத்த நேயர்கிட்ட போகலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வந்து கழுத்துல கொஞ்ச நாள் முன்னாடி தலையில வந்து கொஞ்சம் புண்ணெல்லாம் வந்திருந்ததுனால மொட்டை அடிச்சாங்க. ஓகேம்மா. அப்ப வந்து தெரியாம வந்து அந்த தலையில வந்து சீப்பை போட்டு நல்லா வாரி விட்டுட்டாங்க, தெரியாம. நான் தான் வாரி விட்டுட்டேன். அது வந்து அந்த இடத்துல வந்து பிளட்டா போச்சு. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு இடையில அடிக்கடி கழுத்துல வலி வருது சார். அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா அப்படியே அதுல இருந்து அப்படியே கீழே இறக்கமா அந்த கழுத்துல அந்த ஷோல்டர்ல வலி வருது சார். அம்மா, நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னா நல்லா இருக்குங்க. நான் சசிகலா பேசுறேன் சார், சைதாப்பேட்டையில இருந்து. ஓகேம்மா. ஆனா இது வந்துட்டு விட்டிலிகோ சார்ந்த நிகழ்ச்சின்றதுனால உங்களுக்கு விட்டிலிகோ சார்ந்த, அதாவது வெண்புள்ளிகள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ நீங்க தலை வாரும்பொழுது வெண்புள்ளி ஏதாவது வருதாமா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். அப்படிங்களா? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணு. ஓகேம்மா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம், இது ரெயின்போ. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், ஆலப்பாக்கத்துல இருந்து பிரியா. ஓகே பிரியாம்மா, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்க. பையன் வந்து செருப்பு போட்டுட்டு நடக்கும் போது சாதாரண செருப்பு தான், பெல்ட் கிடையாது. ஓகேம்மா. ஆனா அந்த காலை சுத்தியும் அப்படியே தோல் வந்து வெள்ளை வெள்ளையா பேந்து வருது. பாதம் மேல, கீழ் பாதம் மேலையும் வரைக்கும் தோல் பேந்து வருது, குட்டி குட்டியா வருது. அப்படியே கால் ஃபுல்லுமே வருது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுது, திரும்பவும் வருது. ஓகேங்கம்மா. இது வந்து வேறு கண்டிஷன்மா. இது வந்து கெரட்டோலைசிஸ் சொல்லுவோம்மா. நார்மலாகவே நிறைய பேருக்கு வருங்க இது. எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் வேர்வை பாதத்தில் ரொம்ப வருமோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் தோல் உரியிற சின்ன மைல்டாக தோல் உரியுங்க. அது அந்த டிசீஸ் பேர் வந்து கெரட்டோலைசிஸ் எக்ஸ்ஃபோலேட்டிவாக சொல்லுவாங்க. அது நோய், பெரிய டிசீஸ் நோய் அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு யூரியா க்ரீம் மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் அப்ளை பண்ணாலே நல்ல நார்மல் ரெஸ்பான்ஸ் வருங்க. சார், நீங்க சொல்றது கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, எனக்கு தமிழ்ல சொன்னாத புரியுது சார். இப்போ யூரியா இன்ட்டு ஒரு க்ரீம் இருக்குமா, யூரியா இன்ட்டு ஒரு க்ரீம் இருக்கும். அது இப்போ நம்ம லேடிஸ்க்கெலாம் எப்படி பாத வெடிப்புலாம் வந்து நம்ம தடவுமோ அந்த மாதிரி ஒரு க்ரீம்மா, யூரியா க்ரீம். அது நம்ம இப்போ எஃப்எம்ன்றதால நம்ம கம்பெனி நேம் சொல்லக்கூடாதுமா. அது யூரியா லாக்டிக் ஆசிட்ன்ற க்ரீம் சொல்லுவோம். அது டெய்லி குடிச்சிட்டு காலை நைட்டு 2 வேளை தடவுனாங்கன்னா அந்த பழைய உரியிற ஸ்கின் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிட்டு நல்ல நியூ ஸ்கின் வருமா, புது ஸ்கின் வருமா. அவ்வளோதான், மற்றபடி இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா. ரொம்ப காமன். யாருக்கெல்லாம் ஸ்வெட்டிங் வருமோ, அது ஸ்கூல் பசங்க ரொம்ப நேரம் செப்பல் போடுறாங்க, ஷூஸ் போடுறாங்கன்னா ரொம்ப காமன் மாதிரி. ஆமாம் சார், அவருக்கு வந்து காலில் வேர்க்கும். இப்போ வந்து ஷூ இல்லை, செருப்பு மட்டும்தான் இப்போ போகிற ஸ்கூலில். அது பார்த்தா நேற்றெல்லாம் வச்சுட்டு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், சொரிய ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பயமாயிடுச்சு, என்ன திடுத்துப்புன்னு எப்படி பெருசாக வருது பட்டுன்னு சொரியறேன்னு என்னவோ தெரியல என்ற ஒரு பயமும் வந்துருச்சு. ஓகேங்கம்மா. இது விட்டிலிகோ இல்லைம்மா, இது வெண்புள்ளி இல்லை 100%. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே சார். இன்னொரு ஒன்று இருக்கு, அதை கேட்கலாமான்னு தெரியல. கன்னத்துல, என்னோட கன்னத்துல கருப்பா ஒரு ரவுண்டா 2 கன்னத்துலயுமே இருக்கு சார். அது என்ன பண்றது அது? இதுவும் வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ் தான். ஆனால் இது விட்லிகோ இல்லை, இது மெலாஸ்மான்னு சொல்லுவோம்மா. மெலாஸ்மானா நம்மளோட லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸாலையும் சூரிய வெப்பத்தாலையும் வரக்கூடிய ஒரு டிசீஸ். அது இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக சூரிய வெப்பத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுமா. சன்ஸ்க்ரீன் தடவணும், வீட்டில் இருந்தாலும் நீங்கள் சன்ஸ்க்ரீன் தடவணும். ஒரு டெய்லி ஒரு 3 வேளை தடவணும், 4 மணி நேரத்துக்கு ஒன்ஸ். அப்புறம் இதுக்கான சில க்ரீம்லாம் இருக்குமா, நைட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம சொல்கிறது சரியாக இருக்காதுங்க சார். அந்த ஸ்க்ரீம் போட்டால் என்ன ஆகிடுது, போகுது, ஆனால் திரும்ப வந்துடுது. ஆனால் அந்த ஸ்க்ரீம் போடுற அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் எரியுது, மற்ற இடத்துல எரியல, அந்த ஒரு இடத்துல மட்டும் எரியுது. இது அது வரும், போடுவேன், அப்புறம் 2-3 நாள் இப்போ நல்லா இருக்கும், திரும்ப இப்படியே கண்டினியூவாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது சார். இதுக்கு லைஃப் லாங் சன்ஸ்க்ரீன் தருவது தான்மா சொல்யூஷன். ஓகேம்மா, நீங்கள் வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. நன்றி சார். வணக்கம் டாக்டர் சார். வணக்கங்க, சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கங்க, சொல்லுங்கள். வாங்கி போட்டேன் சார். நான் 9 வாங்குறது 8 வாங்கிட்டேன். ரொம்ப டைட் ஆகி 2 சைட்லையும்
அப்படியே கொஞ்சம் தேஞ்சிச்சு சார் காலு. ஓகேங்க. அதனால செருப்பு போட முடியல. அதுக்கு எதனா ஆயில்மெண்ட் இதெல்லாம் போடலாமா சார்? போடலாங்க. அதுக்கு இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த யூரியா லாக்டிக் ஆசிட் ஆயின்மெண்ட்லாம் போட்டிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. 2 வேலை போடலாமா சார்? மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கலாமா? கேட்டு வாங்கலாங்க. நீங்கள் யூரியா லாக்டிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர்னு கேளுங்க, கொடுப்பாங்க. ஓகேங்க டாக்டர். இப்போது எனக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த வெண்புள்ளி நோயின்றதை முழுசாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, அதே மாதிரி என்ன மாதிரி நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ இது பேசிக்காக நம்ம டயட்லேருந்தே ஆரம்பிக்கலாம், உணவு வழக்கங்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சொல்லுவாங்களே, எல்லா பழங்கள், எல்லா கீரை வகைகள், காய்கறிகள், இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்க. இது நம்ம விட்லிகோ ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் லீஷன்ஸ் தான் இருக்குது, ஒரு 5 லீஷன்ஸ் 10 லீஷன்ஸ் தான் இருக்குன்னா நம்ம க்ரீம்லேருந்தே ஆரம்பிக்கலாங்க. டாப்பிக்கல் க்ரீம்ஸ், அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில விதமான ஸ்டீராய்ட்ஸ் இல்லைன்னா டேக்ரோலிமஸ், அந்த மாதிரி சில க்ரீம்ஸ். இன்றைய தினங்களில் பார்த்திங்கன்னா டொஃபாஸ்டிடிப் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஜாக் இன்ஹிபிட்டர் சொல்லுவோம், ரொம்ப அட்வான்ஸ்டு மெடிசனுங்க, நல்ல எஃபெக்ட் வருது ரீசெண்ட் டேஸில். எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர் சொல்லுவாங்க, மெல்கெயின் சொல்லுவோம், டெக்காபெப்டைட், இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் வருதுங்க. முன்னே நாளை விட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், நல்ல எஃபெக்ட் வருதுங்க. இதுவே ஒரு ரொம்ப அதிகமாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கா அப்படி பார்த்திங்கன்னா அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். நம்ம விட்லிகோவை ஃபுல்லாக பரவ விட்டுட்டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 10 லீஷன்ஸ் வருது, புதுசாக சடனாக வருதுன்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் சடனாக எடுக்கணுங்க. அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டீராய்ட் மெடிகேஷன்ஸ், ஓரல் ஸ்டீராய்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு 2 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குங்க, ரெகுலராக எடுக்க வேண்டாம். ஓகே டாக்டர். இப்போ இந்த லீஷியன்ஸ்னு ஒரு டேர்ம் சொன்னீங்களே, அது என்னது ஆக்சுவலாக? லீஷன்ஸ்னால் அந்த வெண்மையாக இருக்குதுங்க, இந்த வெள்ளையாக வருது தான் லீஷன்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபோன் வந்து இவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி அந்த வெண்புள்ளி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது இல்லை ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக இருக்குன்னு அப்படி சொல்லலாம். அதுதாங்க லீஷன்ஸ்னால் நம்ம ஸ்கின்ல வர எல்லாத்தையும் நம்ம லீஷன்ஸ் தாங்க சொல்லுவோம். ஸ்கின்ல வர எல்லா பிரச்சனைகளையும் ஜென்ரல் லீஷன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக எக்ஸாக்ட் சொன்னால் அந்த வெண்புள்ளிகள் எத்தனை வெண்புள்ளிகள் வருதோ அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டாக மாறுங்க. இப்போ ரொம்ப வெண்புள்ளிகள் சடனாக ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ஸ்டீராய்ட்ஸ் நான் சொன்னதை வந்து வாரத்துக்கு 2 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஃபோட்டோ தெரப்பி சொல்லுவாங்க, லைட் இருக்கும், அந்த லைட் மிஷினில் போய் நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே டாக்டர். அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வரும். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டொஃபாஸ்டினிப் மாதிரி மாத்திரைகள்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுங்க, அதுக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு டிபி இல்லை, ஹெப்படைட்டிஸ் மாதிரி நோய்கள் இல்லை அப்படின்னா தான் நம்ம அந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே டாக்டர். அதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுங்க. ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது இந்த மாதிரி வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும்? அதே மாதிரி ஒருவேளை அவங்க சன்ரைஸ்க்கு வந்து சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துப்பீங்க சார்? கண்டிப்பாங்க. விட்லிகோவில் வந்து சன் வந்து 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒன்று நம்ம மெடிசின்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு சன்னில் எக்ஸ்போஷர் பண்ண சொல்லுவோம். அதுதான் இப்போ நான் சொன்னேங்க அந்த ஃபோட்டோ தெரப்பி மிஷின், அதோட எஃபெக்ட்டுக்காக யூவி ரேஸ் நல்லா ஸ்கின்னில் டச் ஆகும்போது அந்த ஸ்கின்னில் பிக்மெண்ட்ஸ் நல்லா உற்பத்தியாகவும் ஸ்கின்னில் அந்த பிளாக் லீஷன் சீக்கிரமாக வருங்க, பிளாக் ஸ்கின் சீக்கிரமாக வரும். பட் அதே சமயத்தில் அவங்களுக்கு ஸ்கின்னில் வந்து அந்த நார்மல் பிளாக் இல்லாததால் அவங்க ரொம்ப வெயிலில் போகிறாங்க, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அது ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குங்க, ரொம்ப எரிச்சல் இருக்கும், பர்னிங் இருக்கும். ஸோ பகலில் ஒரு 7லேருந்து ஒரு 8, 7 மணிலேருந்து ஒரு 8, ஈவினிங் ஒரு 4லேருந்து 6 அந்த சன்லைட் அவங்களுக்கு நல்லது. மெடிசன் அப்ளை பண்ணிட்டு அவங்க அந்த சன்னில் காமிக்கலாம். ரொம்ப இந்த மதியம் சன் ரொம்ப இப்போ 2 o'clock இந்த மாதிரி ஹாட்லாம் அவங்க டேரெக்டாக போகக்கூடாது, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும். இல்லைன்னா என்னவும் பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு முட்டையாக பபுள்ஸ் மாதிரி வருங்க, அது ரொம்ப சன் டச் ஆச்சுன்னா அந்த மாதிரி வருங்க. ஓகே. ஸோ ரொம்ப ஹை எக்ஸ்போஷர் வெயில் இருக்கும்போது நம்ம நல்லா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு போகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே டாக்டர். நம்ம அடுத்து இந்த நிகழ்ச்சியோட நிறைவு காலர்ஸ் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்க கிட்ட போகலாமா டாக்டர்? கண்டிப்பாக. வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். வணக்கம். நான் வேலூர் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் வேலூர் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் டாக்டர். சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர் எனக்கு என்ன கேள்வினா, இந்த வெண்புள்ளி இதை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த வெண்புள்ளி ஹெரிடிட்டரியாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வெண்புள்ளி வந்து இளையோருக்கு முதியோருக்கு இவங்களுக்குரிய அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் ஆகுமா? அண்ட் நீங்க சொன்னீங்க அந்த 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைட் இதுல அது எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, அதாவது அது அதனுடைய அந்த தன்மை பொறுத்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மாறுபடுமா? இதை பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. ஸோ இந்த விட்லிகோன்றது வந்து ரொம்ப காமனாக வர்றது வந்து இந்த அடல்ட் ஏஜ் குரூப்பில் தாங்க வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 20 வயசுலேருந்து 30 வயசு அவங்களுக்கு ரொம்ப காமன்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளில் வரும்போது ட்ரீட்மெண்ட் பெருசாக மாறாதுங்க. பட் இப்போ நான் சொன்னேன்லங்க அந்த ஸ்டீராய்ட்ஸ் சொன்னேன்ல, அந்த ஸ்டீராய்டு க்ரீமோட அளவு இப்போ நம்ம இவங்க அடல்ட்ஸ்க்கு மாட்ரேட் அந்தளவு கொடுக்குறோன்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைல்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே டாக்டர். ரெண்டாவது அந்த ஃபோட்டோ தெரப்பி மிஷின் கேட்டிங்களா, அது எப்படினாங்க இப்போ விட்ரிகோன்னு இருக்கும்போது நம்ம அதில் வந்து சில ஜோல்ஸ் இருக்குங்க, அந்த மிஷின்லேயே ஜோல்ஸ் இருக்கும். 300லேருந்து ஆரம்பிப்போம். 300 ஜோல்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த செஷனில் 10% ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்குங்க. அது பேஷண்ட்டை பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் வாரத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை வாரத்தில் 2 தடவை 10% இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. ஓகே டாக்டர். ஸோ இப்போ 300 ஜோல்ஸ்ன்றதை நான் சொன்ன மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும். அது அப்படியே நம்ம 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜென்ரலி ஒரு 1500 வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஆனால் இது ஜென்ரல், பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் கொஞ்சம் மாறும். சிலருக்கு வந்து 1500லேயே சரி எனக்கு கொஞ்சம் ஸ்கின் பேர்ன் ஆகுது சொல்கிறாங்கன்னா நம்ம அதை குறைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை பேர்ன் இல்லைன்னா நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாங்க. ஸோ நம்ம ஒரு டைம் 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த செகண்ட்ஸ் கூட்டிகிட்டே போவோம். ஃபஸ்ட்டு 35 செகண்ட்ஸ் இருக்குன்னா அடுத்த டைம் 38 செகண்ட்ஸ் ஆகுங்க, 1 மினிட் கூட ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட போகலாம். நிகழ்ச்சியோட நிறைவு காலர் கிட்ட போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் மேடவாக்கத்துல இருந்து சித்ரா சார். சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணிட்டேன் சார், ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். உங்களுக்கு டாக்டர் வணக்கம் சார். வணக்கம்மா. கேளுங்கம்மா உங்க கேள்வி. கால் வலின்னு சொல்லிட்டு வைத்தியம் பண்ணிருக்கேன், வைத்தியம் பார்த்துருக்கேன் சார் ஹாஸ்பிட்டல்ல. ஆமா, கொஞ்சம் கிளியரா மறுபடியும் கேளுங்கம்மா. கிளியரா உங்க குரல் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? வைத்தியம் பண்ணிருக்கேன் சார் கால் வலிக்கு. இந்த 2 கால்லயும் அமுக்கி விட்டா செதை வந்து குழி விழுது சார். அது எதனால? இந்த ஸ்கின்னை டச் பண்ணீங்கன்னா அது உள்ள ஒரு குழி மாதிரி வருதாங்கம்மா, அழுத்துனீங்கன்னா? சார் ஆமா சார், கால் வலின்னு வைத்தியம் பண்ணிருக்கேன். ஒரு கால்ல தான் வலி, அதுக்கு லெஃப்ட் கால்ல தான் சார் வலி. அதுக்கு நான் வந்து வைத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா 2 கால்லையுமே அமுக்கி விட்டா குழி விழுது சார். இது விட்லிகோ சம்மந்தப்பட்டது இல்லைம்மா. இது எதனால பார்த்தீங்கன்னா சில டைமில் நமக்கு லிவர், கிட்னி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், இது 3த்துல எது இருந்தாலும் கால் 2மே வீக்கம் வரலாங்கம்மா. அது சக்கரை இருக்கு சார், சக்கரை இருக்கு, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டேன். பிபி மாத்திரை எடுக்கிறீங்களாம்மா? இல்ல சார், பிபி மாத்திரை பிபி இல்லன்ட்டாங்க சார். ஓகேங்கம்மா. இது 3 நீங்கள் செக் பண்ணணும்மா. நார்மல் டெஸ்ட் தான், டாக்டர்கிட்ட போய் காமிங்க. லிவர் டெஸ்ட், கிட்னி டெஸ்ட்டு, ஒரு இசிஜி எடுக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. இது 3மே நார்மலாக இருந்துச்சுன்னா சிலருக்கு நார்மலாகவே 2 காலும் வீக்கம் இருக்குங்க. அது நார்மல், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதாவது கிட்னி, இருதயம் வேற அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் தான் சார் வருமா சார்? அதாம்மா. இது வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிடணுமா. இது இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு. இது இல்லைன்னா நார்மலாகவே நிறைய பேருக்கு வருமா. அது நம்ம கால் தூக்கி நின்று வச்சுருந்தீங்கனாலே இது சரியாயிடுங்க. இல்லை, இது மாதிரி இல்லைன்னா கூட நிறைய பேருக்கு இருக்கு. வருமா, நார்மலாகவே வருங்கம்மா. இது நார்மலாகவே நம்ம கால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப நின்றுட்டு இருக்கோம்னா இது நிறைய பேருக்கு வருங்கம்மா. இது ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு கேள்விக்கு போயிடலாம். இப்போது இந்த மாதிரி வெண்புள்ளி நோய்க்கு வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா என்ன மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீங்க? அதே மாதிரி எதிர்கால சிகிச்சைகள் பற்றி நம்ம நேயர்கள் வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போ விட்லிகோ ட்ரீட்மெண்ட்டுங்க இவ்வளோ நாள் இருக்குங்க. லைக் இத்தனை வருஷம் இருக்குது, நம்ம 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குங்க. ஆனால் இப்போ தான் வந்து எஃப்டிஏன்ற ஒரு ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரக்கே லான்ச் ஆகிருக்குங்க. லெக்ஸிட்டினிப் சொல்லுவோம். அதுதான் வந்து விட்லிகோக்குன்ட்டு இது அப்ரூவ் ஆன ஒரே ஒரு ட்ரக். அது அப்ளை பண்ணுற மெடிசின்ஸ். மற்ற எல்லா மெடிசின்ஸுமே காலங்காலமாக நம்ம யூஸ் பண்ணி ட்ரீட் ஆகி அப்போ அதை கண்டினியூ பண்ணுற மெடிசன்ஸ் தாங்க. ஓகே டாக்டர். ஸோ இப்போ நம்ம இது நிறைவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசீஸ் எவ்வளோ லீஷன்ஸ் இருக்குது பார்க்கணுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஆயின்மெண்ட் போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஸ்டீராய்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த நான் சொன்னேன் ஜாக் இன்ஹிபிட்டர் சொன்னால் அதுவாக இருக்கட்டும், இல்லை இம்யூனோசப்ரெசன்ஸ் சொல்லுவாங்க, மீத்தோட்ரெக்சைட், அசோத்தியோப்ரைன். ஆனால் இதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துட்டு எல்லா பிளட் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதை தாண்டி ஃபோட்டோ தெரப்பி. இப்போ இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணும்போது கூடங்க ஒரு 90% விட்லிகோ சரியாயிட்டாலும் ஒரு 10% அப்படியே இருக்கும். அது ஏன் அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அந்த ஸ்கின் பிக்மெண்ட்ஸ் இல்லையோ, எக்ஸாம்பிள் இப்போ ஃபிங்கர் டிப்ஸாக இருக்கட்டுங்க, இல்லை பாம்ஸ் சோல்ஸாக இருக்கட்டும், பாதம் அந்த மாதிரி இடமா இருக்கட்டுங்க, அங்கே நமக்கு பிக்மெண்ட்ஸ் இல்லை. ஓகே டாக்டர். அந்த பிக்மெண்ட்ஸ் இல்லாதால தான் அந்த ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த விட்லிகோ எப்படி ட்ரீட்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஹேர்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்கின்னில் அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கோ, அங்கேருந்து அந்த கருப்பு எடுத்துகிட்டு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்.
அதுதான் நார்மல் பெத்தாலஜிங்க. புரியுது டாக்டர். ஸோ அந்த ஹேரே இல்லை ஹேரே ஆல்ரெடி ஒயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல விட்லிகோ ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குற மாத்திரையிலையோ க்ரீம்லேயோ சரியாகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுங்க, ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் பண்ணோம். இப்போ நான் சொன்ன மாதிரி NCS ப்ரொசீஜர் இல்லை பிளிஸ்டர் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நல்ல ரெஸ்பான்ஸ் வருங்க. அது பண்ணிவிட்டு க்ரீம்ஸையும் ஃபோட்டோதெரப்பியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இதை தாண்டி இந்த ப்ரோக்ராமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த டிசீஸால் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க பேஷண்ட்டுக்கு. ஓகே டாக்டர். இது வேறு எந்த ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. இந்த டிசீஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூட மற்ற டிசீசஸ் இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கா பார்க்கணும், விட்டமின் B12 கம்மியாக இருக்கா பார்க்கணும். ஓகே டாக்டர். பெர்னிஷியஸ் அனிமியா சொல்லுவாங்க, அதுவும் விட்டமின் B12 மாதிரி தாங்க. டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, சுகரில் அது ஒரு டைப் ஆஃப் சுகர் நோயில் அது ஒன்று, டைப் 1 டயபெட்டிஸ். இதெல்லாம் வந்து இந்த விட்லிகோ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இருக்குன்ற மாதிரி ஸ்டடீஸ் அசோசியேட் பண்ணுறது தான். ஓகே, விட்லிகோவால் இல்லை. ஸோ இதை நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் கேட்டது யாருடைய குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் செங்கதிர் வேந்தன், தோல் மருத்துவரான இவர் வந்து இன்றைக்கி உலக வெண்புள்ளி தினம் இருக்குன்றதுனால அந்த வெண்புள்ளி தினம் சார்ந்த மக்களிடையே ஏற்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புகிறாங்க. ஸோ லாஸ்ட்டாங்க இந்த ஸ்டிக்மா டு ஸ்ட்ரென்த்ன்றது தான் இந்த விட்லிகோ டேவோட தீம்ங்க. அதாவது நம்ம யாருமே விட்லிகோ பேஷண்ட்ஸை இவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இவங்க வேறு, இது வந்து இன்னும் நமக்கு பரவும், இல்லை நம்ம ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் அவங்கள பிரித்து பார்க்கறது இது இருக்கக்கூடாதுங்க. இதுதான் இன்றைக்கி நாளில் நம்ம ஒரு நல்ல அறிகுறியாக இருக்குங்க. இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா விட்லிகோ பேஷண்ட்ஸும் நம்மள மாதிரி தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூங்க. தேங்க்யூ மிஸ்டர் சஞ்சய். தேங்க்யூ.